ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 70 வயசுலையும் 20 வயசு போல் இளமையாக தோற்றம் அளிக்கணுமா? அப்போ இந்த 5 உணவுகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புனா தோலை சொல்லலாம். நம்ம உடம்புக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே அது வெளிக்காட்டிரும். அதனால தான் என்னமோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. நம்ம உடம்புக்குள்ளார ஏதாவது பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னாலே அது நம்மளோட தோல்ல வெளிக்காட்ட ஆரம்பிக்கும். அது போல தான் நமக்கு வயசாக தொடங்குறப்ப முதல்ல அது நம்ம தோல்ல தான் தெரிய ஆரம்பிக்கும். இதை நம்ம பராமரிக்கிறதுக்கு முக்கியமா சரியான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, வயதான எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறப்ப அது கொலாஜனை அதிகரிக்க செய்யும். விட்டமின் சி இருக்குல்ல, அது நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். விட்டமின் இ சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிறப்ப வயதான தோற்றம் வராமல் தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பலவிதமான ஆக்சிஜனேற்றங்கள், அமினோ அமிலங்கள், அலர்ஜி எதிர்ப்பு ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்மளோட சருமத்தை சேதத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். வயதான தோற்றத்தை தடுத்து 70 வயசுலையும் 20 வயசு போல இருக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய 5 உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பப்பாளி. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் கே, விட்டமின் இ, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இது மாதிரி பல வகையான ஆக்சிஜனேற்றிகள், விட்டமின்கள், தாதுக்கள்லாம் பப்பாளியில் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்தை எதிர்த்து போராடுறதன் மூலமாக வயசாகிற மாதிரி தோற்றம் வரும்ல, அதை தாமதப்படுத்திடும். இந்த சூப்பர் ஃபுட் இருக்குல்ல, இது தோலில் வரக்கூடிய மெல்லிய கோடுகள், சுருக்கங்களோட தோற்றத்தை குறைக்க கூட உதவுது. தோலோட நெகிழ்ச்சிக்கு கூட உதவியாக இருக்கும். பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பேன் அப்படிங்கிற அலர்ஜி எதிர்ப்பு நொதி இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா வயதான எதிர்ப்பு விளைவுகளை தடுத்து என்றும் இளமையோடு வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சிருக்கிறதுக்கும் பப்பாளி உதவியாக இருக்கும். செகண்ட் ஒன் நட்ஸு. நட்ஸை பொறுத்த வரைக்கும் புரதங்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்றிகள், எண்ணெய்கள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் ஏ, விட்டமின் இ இது மாதிரியான பல ஊட்டச்சத்துக்களை தன்னுள்ள வச்சிருக்கு. பல பருப்புகளில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் இ குறிப்பாக பாதாம், பிஸ்தா இதெல்லாம் என்ன பண்ணுன்னா தோல் திசுக்கள் இருக்குல்ல, அதை சரி செஞ்சு நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். புற ஊதா கதிர்கள், சூரிய பாதிப்பால் நம்ம தோல் பாதிக்காத வண்ணம் நம்மளை பாதுகாத்துரும். இந்த பிஸ்தாவில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா சரும செல் சவ்வுகள் இருக்குல்ல, அதை வலுப்படுத்துறதுக்கும் சருமத்தில் இயற்கையாகவே எண்ணெய் இருக்கும். அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கும்ல, அவங்களுக்கு வலியக்கூடிய ஆயிலெல்லாம் இது தடை செய்யும். அது மட்டும் இல்லாமல் வயதான எதிர்ப்பு பண்புகளை தடுக்குது. ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுருக்கிறதுக்கும் நட்ஸு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் ப்ரொக்கோலி. நார்ச்சத்து, போலேட், கால்சியம், லுட்டின் இது மாதிரியான பலவிதமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், வயதான எதிர்ப்பு ஊட்டச்சத்துக்கள் இது மாதிரியான நிறைய பண்புகளை கொண்டது தான் இந்த ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலி இருக்குல்ல, இது கொலாஜன் உற்பத்திக்கு தேவையான விட்டமின் சி, விட்டமின் கேலாம் இதில் இருக்கு. கொலாஜன் அப்படிங்கிறது தான் நமக்கு சீக்கிரமே வயதாகிற மாதிரி தோற்றம் உருவாகும்ல, அதை தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான சத்து. அது இந்த ப்ரொக்கோலியில் போதுமான அளவிற்கு நீங்கள் ப்ரொக்கோலியை உணவில் சேர்த்து எடுத்துக்கிறப்ப அது உங்களோட ஸ்கின்னை நல்லா டைட்டாகவும் மிருதுவாகவும் வச்சுருக்கும். ஸ்கின்னை நல்லா க்ளோவாக்கும். அதே டைமில் என்றும் இளமையோடு இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஃபோர்த் ஒன் கீரை. கீரையில் அதிக அளவு விட்டமின் சி, விட்டமின் கே, கொலாஜன் உற்பத்திக்கு உதவியாக இருக்கும். சருமத்தோட நெகிழ்ச்சி தன்மையை இது பாதுகாக்கிறதுக்கும் ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த பச்சை இலை கீரையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்குல்ல, அதுவும் ஆக்சிஜனேற்றிகள், துத்தநாகம், மெக்னீசியம், இரும்பு, லுட்டின், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே இது மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சருமத்தை ஆக்சிஜனேற்றமாக வச்சுருக்கிறதுக்கும் சருமத்தில் வரும்ல அந்த வெடிப்புகளை தடுக்கிறதுக்கும் வயதான தோற்றத்தை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும்.
ஃபிஃப்த்து ஒன் டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட்டில் குறைஞ்சபட்சமா 70% கோகோ இருக்கு. இது என்ன பண்ணும்னா, வயதான எதிர்ப்பு பண்புகள் நிறைந்தது தான். கோகோ இருக்குல்ல, இது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கலவைகளை தன்னுள்ள வச்சிருக்குது. புற ஊதா கதிரிலிருந்து நம்மளோட சருமத்தை இது பாதுகாத்துரும். சூரியனால ஏற்படும்ல கோடை காலத்தில் அந்த சேதத்தை தடுக்கும். குறைஞ்ச அளவு டார்க் சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்றது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், சருமத்தை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும், நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுருக்கும், வயசான தோற்றம் வராமல் தடுக்கும். டார்க் சாக்லேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்றாவும் இருக்கும், அதே டைமில் வயசாகாமையும் தடுத்துரும். இந்த வீடியோவில் நீங்களே சொன்னா தவிர உங்களோட வயசு 70 அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு 70 வயசுலையும் 20 வயசு போல் தோற்றமளிக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய 5 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.